உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீள்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த ஆன்மீக நேயர்களுக்கும் ஜோதிட ஆர்வமுள்ள ஏனைய அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பேச இருக்கும் தலைப்பு யாதெனில், சிரசில் ஒன்றுக்கும் அதிகப்படியான சுழி அமைப்பெற்றிருந்தால் ஜாதகருக்கு அதிகப்படியான தார திருமண உறவை அமைவை உண்டாக்குமா என்பது பற்றியதாகும். இன்றைய நவீன அறிவியல் யுகத்தில் ஜாதகத்தை நம்பத்தகாத வகையில் கூறப்படுகிறது. எனினும் இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே இந்த பதிவானது கருத்தில் கொள்ளலாம். ஒருவர் தனித்தோ அல்லது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தோ எவ்வகையிலாவது ஒரு குழந்தை பெற்றெடுக்கப்படுமாயின் அக்குழந்தைக்கு தலையில் குறைந்தபட்சம் ஒரு சுழி அமையாமல் பெற்று கொடுக்க இயலாது என்பது முற்றிலும் உண்மையாகும். இதுவே ஜாதகருக்கு நம்பத்தகுந்த ஆதாரமும் ஆகும். மற்ற கிரகங்களை விட பூமியில் மட்டுமே ஜீவராசிகள் அனைத்தும் வாழத்தகுந்ததாக அமையப்பெற்றிருக்கிறது என்பதாலும் இதில் மேம்பட்ட ஜீவராசியான மனித குலமே சகல வகையிலும் மேம்பட்டு விளங்குகின்றன. அப்படி மனிதருக்கு ஜாதகம் எழுதப்படும் போது சூரியனுடைய பிரயாணத்தை கொண்டே ஒரு ஜாதகர் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் சூரியனை கொண்டே லக்னம் கணிக்கப்படுகிறது. எனவே சூரியனை மையமாக கொண்டுள்ளதால் சூரியனுக்கு இணையான மற்ற சூரியனுக்கு புதன் சமம், புதனுக்கு குரு சமம், குருக்கு சனி சமம் என்ற வகையில் எத்தனை இணைக்கிரகங்கள் சேர்ந்து அமையப்பெறுகிறதோ அத்தனை கிரகங்களுக்கு உண்டான சுழிகள் தலையில் ஜாதகருக்கு அமையப்பெற்றிருக்கும். இச்சுழி அமைவானது ஜாதகருக்கு சரீர வல்லமையும் வாழ்க்கை பிரகாசத்தையும் ஆயுள் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். ஒருவருக்கு நல்ல யோக பலனை அனுபவிக்கும்படியாக இருக்கும் பட்சத்தில் அச்சாதகரை உலகத்தார் அவனுக்கு அமைந்த சுழி அமைவு அப்படி என்று சொல்லக்கூடும். எனவே சுழியை பொறுத்தே ஜாதகருக்கு சகல விதமான சம்பத்துக்களையும் தரவல்லதாக இருக்கிறது. ஒருவருடைய சுழியானது எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையும் பிரகாசமாகவே அமையப்பெற்றிருக்கும். ஒருவருக்கு ஜாதகத்தில் ஒரே சுழியானது மையம் கொண்டு தலையில் மத்தியில் வலப்புறமாக சுழன்று அமைப்பை பெற்றிருந்தால் அச்சாதகரே அக்குடும்பத்தில் நடுநிலைமையான பிள்ளை எனவும் அவருக்கு முன்னும் பின்னும் சகோதரர்கள் இருப்பார் என்றும் கொள்ள வேண்டும். அதே சுழியானது இடது பக்கம் சாய்ந்த நிலைமையில் இருக்குமாயின் அச்சாதகரே வீட்டின் மூத்த பிள்ளையாகவும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடும். அதே சுழியானது வலப்புறம் அமைந்திருப்பதில் அச்சாதகரே கடைப்பிள்ளையாகவும் கொள்ளலாம். இரண்டு சுழியானது ஒரு ஜாதகருக்கு ஒரே திசையில் சுழன்ற வகையில் அமைப்பெற்றிருந்தால் அச்சாதகருக்கு ஜாதகர் ஆணாயின் அவருக்கு இளைய சகோதரன் பெண்ணாகவும், அதே ஜாதகர் பெண்ணாயிருப்பின் ஆண் கிரகமும்
ஆண் கிரகத்தால் உண்டாக்கக்கூடிய ஆண் வர்க்கமும் உண்டாக்கும். எனவே ஜாதகருக்கு ஆணா பெண்ணா என்பதை இக்கிரகத்தின் மூலமும் அறியக்கூடும். மேலும் அந்த இரு சுழிகளில் எந்த சுழியானது இடது சுழியானது முன்பக்கம் நகர்ந்து முகத்திற்கு உள்ள திசையில் அமைப்பெற்றிருந்தால் அச்சாதகருக்கு முந்தைய சகோதரர் உண்டு என்றும், அதே சுழியானது வலப்புற சுழிக்கு பின்தங்கிய வகையில் அமையும் இச்சாதகருக்கு பின்தங்கிய சகோதர அமைவு உண்டாக்கும் என்பதும் அமைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போது நாம் மேலும் காணும் ஜாதகராகிய மேஷ லக்கணத்துக்குரியவருக்கு 7ஆம் இடமான துலாத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பதால் இச்சாதகருக்கு தலையில் இரு சுழி உண்டாக்கும். மேலும் அடுத்ததாக மிதுன லக்கணத்துக்குரிய இச்சாதகருக்கு சூரியனும் புதனும் மேஷராசியில் அமைப்பெற்றிருப்பதால் இவருக்கு தலையில் இரு சுழி உண்டாகும். மேலும் சிம்ம லக்கணத்திற்கு உரிய இச்சாதகருக்கு 10ஆம் இடமான ரிஷபராசியில் அமைப்பெற்றிருப்பதால், அதாவது சூரியன் புதன் குரு என 3 கிரகங்கள் அமைப்பெற்றிருப்பதால் ஜாதகருக்கு 3 சுழி அமைப்பெற்றிருக்கும். இந்த சூரியன் புதன் குரு ஏனைய கிரகங்களுள் மூத்த கிரகமான கிரகம் குரு எனலாம். எனவே அச்சாதகருக்கு குருவால் அமையக்கூடிய சுழியானது தலையில் முன்புறம், அதாவது நெற்றிக்கு மேல் அச்சாதகருக்கு சுழியானது அமையப்பெற்றிருக்கும். 3வது சுழியானது. இதை கொண்டு இந்த ஜாதகரே அந்த குடும்பத்தில் மூத்த பிள்ளையாகவும் இருக்கக்கூடும். அப்படி இல்லாத பட்சத்திலும் ஜாதகருக்கு மூத்த சகோதரரை எவரும் இருக்க முடியாத நிலைமையும் உண்டு பண்ணும். இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் துலா லக்கணத்துக்குரிய அடுத்த ஜாதகருக்கு தமக்கு 10ஆம் இடமான கடகத்தில் சுக்கிரனுக்கு லக்னாதிபதியான சுக்கிரனுக்கு இணைக்கிரகமான செவ்வாய் சேர்ந்திருக்கும்படியானதால் ஜாதகருக்கு தலையில் இரு சுழி அமைவு கொண்டிருக்கும். மேலும் உதாரண ஜாதகமான துலா லக்கணத்துக்கான மற்றொரு ஜாதகருக்கும் சுக்கிரனும் செவ்வாயும் 2ஆம் இடத்தில் சேர்ந்து அமைப்பெற்றிருப்பதால் ஜாதகருக்கு இவருக்கும் 2 சுழி தலையில் அமைப்பெற்றிருக்கும். மேலும் தனுசு லக்கணமான இந்த ஜாதகருக்கு தனது 7ஆம் இடமான மிதுனத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருந்து அதே புதனுடைய வீடாகிய மற்றொரு வீட்டில் குரு அமைப்பெற்றிருப்பதால் இச்சாதகருக்கு சூரியனும் புதனும் குரு என 3 கிரகங்கள் அனுகிரகத்தால் ஜாதகருக்கு தலையில் 3 சுழி அமைய பெற்றிருக்கும். மேலும் கும்பலக்கணமான இந்த ஜாதகருக்கு லக்கணத்தில் சூரியனும் அதே லக்னாதிபதிக்குரிய மற்றொரு வீடான மகரத்தில் புதனும், மேலும் 3ஆம் இடமான மேஷத்தில் குருவும் அமையப்பெற்றிருந்து குருவானவர் தனக்கு 9ஆம் பார்வையால் தனது வீட்டான தனுசு லக்கணத்தை பார்வை செய்கிறார். எனினும் லக்னாதிபதியான சனி தனுசு வீட்டிலிருந்து தனது வீட்டை 3ஆம் பார்வையால் பார்க்கப்பெறுவதால் இச்சாதகருக்கு தலையில் 3 சுழி அமைப்பெற்றிருப்பது என்பது திண்ணமாகும். மேலும் மீன லக்கணத்துக்குரிய இச்சாதகருக்கு லக்கணத்திலேயே குரு புதன் ஆகிய கிரகங்கள் சேர்ந்திருப்பதால் இச்சாதகருக்கு தலையில் இரு சுழி அமைவு உண்டாக்கும் என்பது திண்ணம். எனினும் இதுபோன்ற இந்த சுழியானது எந்த வகையிலும் ஜாதகருக்கு சரீர வல்லமையும் வாழ்க்கை பிரகாசத்தையும் தரக்கூடியமையொழிய எந்த வகையிலும் திருமண உறவிற்கான அதிகப்படியான தார அமைவை உண்டு பண்ணாது என்பது திண்ணம் என்பதால் இச்சாதகரை பற்றிய இந்த தெளிவான கருத்தை நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதே எனது நோக்கமாகும். மேலும் இது போன்ற அத்தியாவசியமான பல ஜாதகருடைய பலாபலன்களை தரக்கூடிய கிரக அமைப்பு பற்றி விளக்கங்கள் தொடர்ந்து அளிக்க இருப்பதால் எல்லா நண்பர்களும் அன்பர்களும் எனக்கு
ஆதரவு தரும்படி மிக தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். வணக்கம்.